நம்ம துணி போடுற மாதிரி தான் இன்வெஸ்டிங்கும். ஸோ அவங்களோட ஃபிட்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து மீடியாவாலேயும் முடியாது. ஸோ இந்த காரணத்துக்காக நீங்கள் ப்ரீமியம் கட்டுங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டு கவருக்கு நாங்கள் எடுத்து வைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் குடும்பத்தாருக்கு போகும். இன்னொரு பார்ட்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ வருஷம் கழிச்சு அதுக்கான ரிட்டர்ன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் பயம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பயம் தான் நம்மளை வந்து ராங் டிசிஷன்ஸ் எடுக்காமல், நம்ம ரைட் டிசிஷன்ஸ் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ராங் டிசிஷன்ஸ் தான் நமக்கு எப்போதுமே அதிகமாக வலிக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஷார்ட் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட் லாட்ரி மாதிரி தான். ஸோ நீங்கள் லாட்ரியில் வந்து எந்த எதிர்பார்ப்பு நீங்கள் இருந்தாலும் அது கடைசியாக உங்களுக்கு வந்ததுன்னா அது உண்டு, இல்லைன்னா இல்லை. ஷார்ட் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தை அப்படி தான். மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ். இன்னைக்கு நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரைம் இன்வெஸ்டர் .in கோஃபவுண்டர் வித்யா பாலா. அவங்களை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் மேம். ஹாய் மாதங்கி, எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன், தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் டு ஹேவ் மீ இன் திஸ் ஷோ. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ மேம். ஆக்சுவலி ஸோ உங்களோட ஜேர்னி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு சிஏலேருந்து நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து RA ரிசர்ச் அனலிஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ சிஏவே வந்து ஒரு டஃப் ஜேர்னி மேம். அது முடித்தவங்கலாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அப்பாடி நான் வந்து செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அங்கேருந்து RA உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பார்க்காக இருந்துச்சு? ஸோ நீங்கள் சொன்னது உண்மைதான். சிஏ பண்ணாலே நல்லா டன்ஸ் ஆஃப் மணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லோரும், ஏன்னா அந்த போட்ட உழைப்புக்கு நம்ம பதிலை வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் நல்ல ஜேர்னி தான் சிஏ வந்து உங்களை ரொம்ப ஏர்லியாக வந்து மெச்சூர் ஆக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா அந்த அளவு அது டஃப்பான ஒரு ஜேர்னி அது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாபில் நான் ஒரு இன்டர்னல் ஆடிட்டராக சேர்ந்தேன். அசோக் லேலண்ட் ட்ரக் கம்பெனியில் சேர்ந்தேன். பட் த ப்ராப்ளம் இஸ், இன்டர்னல் ஆடிட்டிங்னு வரும்போது ஒரு சமயத்துக்கு மேலே சதா வந்து மீதி பேர் பண்ணுற ஒர்க்கில் தப்பு கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்லி அந்த பீரியடில் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இந்தியாவில் வந்து கொஞ்சம் பூம் ஆக ஆரம்பிச்சுது. அதாவது புது புது கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிது. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறத பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த லைன் வந்து என்னை கொஞ்சம் ஈர்த்துது. ஸோ அது பார்க்கும்போது அதில் அன்லெஸ் நம்ம அந்த லைனுக்குள்ளே போனால் வழியே நம்ம அதை ஃபுல்லாக கற்றுக்க முடியாது. அது கடல் மாதிரி தான் அது. ஸோ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு பிரேக்கு கிடச்சிது. ஸோ அந்த பிரேக்கில் வந்து ஹிந்து பிஸ்னஸ் லைனில் அனலிஸ்ட்டாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இந்த ஒரு மார்க்கெட் ஈர்ப்பு தான் என்னுடைய மெயின் ஒரு தேடலுக்கான காரணம். ஸோ நீங்கள் வந்து மீடியாவில் RAவாக ஒரு போஸ்ட் வந்து எடுத்திருக்கீங்க. இப்போ நம்ம டே இன் அண்ட் டே அவுட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்ம மீடியா நியூஸஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் டவுட் என்ன அப்படின்னா, மீடியாவில் இருக்கக்கூடிய RA அவங்களுக்கும் ஒரு கம்பெனியில் ஒரு ரிசர்ச் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? கரெக்ட். ஸோ அப்போவும் சரி இப்போவும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டை பொறுத்தவரை அதை ரெகுலேட் பண்ணுறது ஒரு ஆர்கனைசேஷன் SEBI, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து சில லைசன்சஸ் கொடுக்குறாங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதாவது ரிசர்ச் அனலிஸ்டாவோ இல்லை அட்வைசராகவோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டராகவோ அதில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் அதில் இருக்குது. மீடியா வந்து இந்த ஸ்கோப்புக்குள்ளே வராது. மீடியாஸ் தட் வே ஃப்ரீ பேர்ட். ஸோ மீடியாவில் வந்து நீங்கள் பல திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய பேர்கிட்ட பேசலாம், கருத்தை வாங்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் வென் இட் கம்ஸ் டு ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்டு வாங்குங்கன்னு சொல்லும்போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மீடியா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ செபிக்குள்ளேயும் வரப்போகிறதில்ல. இன்றைக்கி நீங்கள் இதை வாங்கிட்டு நாளைக்கு அதை என்ன பண்ணணுங்கிற உங்களுக்கு கருத்தை வந்து அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க அடுத்த நியூஸை தேடி போயிடுவாங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் தே வில் மூவ். ஸோ அதனால் அண்ட் ரெண்டாவது என்னென்னா, மீடியாவில் ஜென்ரலாக thousands and lakhs ஆஃப் பீப்புளுக்கு சொல்கிறாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா உங்களுக்கு கரெக்டானதா அப்படிங்கிறத வந்து மீடியா உங்களுக்கு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு பர்சனல். எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி. நம்ம துணி போடுற மாதிரி தான் இன்வெஸ்டிங்கும். ஸோ அவங்களோட ஃபிட்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து மீடியாவாலேயும் முடியாது. ஸோ இந்த காரணத்துக்காக மீடியாவில் வந்து நியூஸு இல்லை ஒரு கம்பெனி பற்றின டீப் இன்சைட்ஸ் எல்லாம் கிடைக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். பட் மீடியாவில் வர ரெக்கமெண்டேஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அதுக்கான உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியும் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஒரு ட்ராபேக்.
ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட சுற்றி நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். ஸோ மீடியாவிலேருந்து மார்னிங் அந்த நியூஸ் பார்த்துட்டு தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொன்னால் இது வந்து ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட வச்சது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ்லேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்த்துருக்கீங்க, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. பட் அதெல்லாம் தாண்டி எம்எஃப் நோக்கி நீங்கள் வந்து உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட் போனதுக்கான காரணம் என்ன? ஸோ நான் வந்து மீடியாவில் இருந்து அனலிஸ்டாக இருக்க சொல்லவே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்போ தான் பிக்கப் ஆச்சு. ஒரு ஒரு பாமர மக்கள் வந்து போடக்கூடிய ஒன்லி ப்ராடக்ட் இன் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டாக தான் இருக்கும். நீங்கள் 100 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் சிப்பெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் போட முடியும். ஒரு ஸ்டாக் வாங்கணுன்னா அவ்வளோ லோவில் ப்ரைஸில் உங்களுக்கு வாங்குறது கஷ்டம். அண்ட் ரெண்டாவது ஒன்றும் தெரியாமல் கூட நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்காக அதை எடுத்துக்கிட்டு பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அஸ் அ ப்ராடக்ட் வாஸ் வெரி அட்ராக்டிவ் அண்ட் ட்ராக் பண்ண ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா ஃப்ரம் மீடியா அப்போ தான் வந்து ஃபின்டெக் டெக்னாலஜினால் ஃபினான்ஸ் ஸ்பேஸு வைடன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இது ஒரு 2010 2012லலாம் இது க்ரோ ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ வந்து ஒரு கம்பெனி ஃபண்ட்ஸ் இந்தியாங்கிற ஒரு கம்பெனி வந்து மியூச்சுவல் ஃபண்டை ஃபுல்லாக ஆன்லைன் எடுத்துக்கிட்டு போய் ஒரு சராசரி மக்கள் எந்த பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்கள ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. நான் மீடியாவில் இருந்ததுனால இந்த கம்பெனியை நான் ஆக்சுவலாக இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்களோட கான்செப்ட் ரொம்ப நாவலாக இருந்தது. ஐ வாஸ் வெரி அட்ராக்டட். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து யோசிக்க ஆரம்பித்தேன், நம்ம ஏன் இந்த லைனில் போகக்கூடாது? மியூச்சுவல் ஃபண்டுக்காக ஒன்று இல்லை, ஃபின்டெக்குங்கிறதே புது ஃபீல்டாச்சு, அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் நான் அங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ உங்களோட ஜேர்னி வந்து எம்எஃப் நோக்கி இருந்துகிட்ருக்கு மேம். அங்கேருந்து நீங்கள் வந்து PrimeInvestor.in ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் ஏன்னா ஒரு பெயின் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் அங்கே ஒரு சொல்யூஷனுக்கான தேவை இருக்கும் இல்லையா? என்ன ஒரு பெயின் பாயிண்ட் இருந்துச்சு, அதை அட்ரஸ் பண்ணதுக்காக PrimeInvestor.in வந்துச்சு. ஸோ ஃபண்ட்ஸ் இந்தியா வந்து பல லட்சம் மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை கொண்டு போய் சேர்த்துது. அண்ட் ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் தரமான அட்வைஸும் ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துட்ருந்தோம். பட் ஆஸ் அ மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் இந்தியாவில் ஒன்றும் இல்லை, இந்தியாவிலேயே எனி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமிஷன் பேஸ்டு ப்ராடக்டாக இருந்தது. அதாவது ப்ராடக்ட் விற்கிறவங்களோட மேனுஃபேக்சரர்ஸோட கமிஷனை நம்ம வாங்கிக்கிட்டு அதை மக்களுக்கு விற்கிறோம். அப்போனா என்னுடைய லாயல்ட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிச்சா, கமிஷன் கொடுக்குறவங்க கிட்ட தானே லாயலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு மக்கள் மனசில் கண்டிப்பாக அது இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து தரமாக இருக்கணும்னு நினச்சா கூட அந்த ஒரு மைண்டில் ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் மக்களுக்கு. ரெண்டாவது அதே சமயத்தில் நாங்கள் பார்த்தோம் நிறைய மிஸ் செல்லிங். நாங்கள் ஆயிரக்கணக்கான பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய மிஸ் செல்லிங் நடக்கும். அதாவது ஒரு சூட்டபிள் இல்லாத ப்ராடக்டை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது, ஆர் ரொம்ப ஹை கமிஷன் ப்ராடக்டை கொடுக்கறது. ஒரு 85-87 இயர் ஓல்டு பர்சனுக்கு வந்து ஒரு யூலிப் ப்ராடக்ட், இன்சூரன்ஸ் ப்ராடக்டை கொடுக்குறது. அவங்களுக்கு தேவையானது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்கம். அப்போ வந்து இந்த மாதிரி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தா இந்த கமிஷன்னால் நடக்குது. அப்போ இந்த கமிஷன் மாடல் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு மைண்டில் தோணுச்சு. அதே சமயம் ஏர்லி 2010க்கு அப்புறம் தான் 2013 உங்களுக்கு வந்து டைரக்ட் பிளான்ஸ் ஆரம்பிச்சுது. ஸோ டைரக்ட் பிளான்ஸ்னு செபி கொண்டு வந்ததே இந்த கமிஷன் இல்லாமல் வாங்குகிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவும் இருக்குது. ஆனால் இது இன்னும் மக்களுக்கு அவ்வளோவா போய் சேரலை. இந்த மாதிரி இருக்குங்கிறதே தெரியாது. தெரிஞ்சால் கூட அதை போய் வாங்கலாம், பட் எதை வாங்கலாம்னு சொல்கிறதுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணலை. ஸோ இந்த கேப், அதாவது கஸ்டமருக்கு ஒரு தேவை இருக்குது, பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தாச்சு, உங்களுக்கு வந்து க்ரோ, ஜெரோதா அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தாச்சு, அதில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஆனால் எது வாங்கணும், இந்த ப்ராடக்ட் கரெக்டாக எனக்கு தேவை அப்படிங்கிறது தெரியலை. எக்ஸாக்ட்லி அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யணும். ஸோ இந்த கமிஷன் பேஸ்டு மாடலேருந்து வெளியே வரணும், இந்த தேவையை பூர்த்தி செய்யணும். அப்போது கஸ்டமருக்கு 2 பெனிஃபிட் கிடைக்குது. ஒன்று, யூ ஆர் கெட்டிங் குவாலிட்டி அன்பயஸ்டு ரெக்கமெண்டேஷன். அதாவது எனக்கு இவங்க கமிஷனுக்கு வாங்கிக்கிட்டு நம்மக்கிட்ட கொடுக்கறதுனால இந்த ப்ராடக்டை விற்கிறாங்களோன்னு எண்ணமே இருக்காது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு விற்க போகிறதில்ல, இந்த கமிஷனும் வாங்க போகிறதில்ல. ரெண்டாவது, லோ காஸ்ட். உங்களோட காஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக குறையுது. ஏன்னா அந்த கமிஷன் வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோட காஸ்ட்டை ஏற்றுது. ஸோ அந்த கமிஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு சூட்டபிள் ப்ராடக்டாக அவங்களுக்கு கமிஷன் இல்லை அப்படின்னு வரும்போதே நேச்சுரலி கஸ்டமருக்கு எது சூட்டபிள் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிப்போம். ஸோ இந்த 3 தேவைகளும் அவங்களுக்கு வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிறதுனால we started PrimeInvestor.
மேம் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த யூலிப் அப்படிங்கிறது நான் நிறையவே கேள்விப்படுறேன். மிஸ்செல் பண்ணப்படுற ஒரு ப்ராடக்டாக நிறைய கேள்விப்படுறோம். ஆக்சுவலாக யூலிப்க்கான பர்பஸ் என்ன? யார் யாரெல்லாம் இது மாதிரி வந்து இந்த இப்போ நம்ம யூலிப் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இந்த மாதிரி இன்னும் தெரியாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க? ரைட். ஸோ நமக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் முதல்ல ஆரம்பிச்சது ஒரு ரிஸ்க் கவராக. இப்போ நீங்கள்லாம் ஆக்சுவலாக அதில் தெளிவாக தான் இருக்கீங்க. அதாவது மக்கள் வந்து வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. வண்டி இன்சூரன்ஸ் எடுத்தால் ரிட்டர்ன் வரணும்னு என்ன எதிர்பார்க்கல. அதாவது ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு அந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சும்மாவே நான் போட்ட பணத்துக்கு ரிட்டர்ன் வரணும்னு யாரும் எதிர்பார்க்கறதில்ல. ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் இந்தியாவில் பெருசாக விற்கப்படலை. அது மக்களும் எடுத்துக்கல. எதுக்கு நான் ப்ரீமியமை சும்மா கட்டிக்கிட்டே இருக்கணும், எனக்கு அதுலேருந்து என்ன வரப்போகுது, என் காலத்துக்கு அப்புறம் தானே ஏதோ வரப்போகுது அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் இருந்துட்டாங்க. ஸோ அதனால் அதை அட்ராக்டிவ் ஆக்கிறதுக்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டுங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டு கவருக்கு நாங்கள் எடுத்து வைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் குடும்பத்தாருக்கு போகும். இன்னொரு பார்ட்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ வருஷம் கழிச்சு அதுக்கான ரிட்டர்ன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஆரம்பித்தாங்க. பட் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து போடும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து த காஸ்ட் இஸ் நாட் லோ. இது 2யும் ஒரே பேக்கேஜாக கொண்டு வருது. 2வது இது வந்து பொதுவாகவே இந்தியாவில் இன்சூரன்ஸுங்கிற கான்செப்ட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வருது, குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு. ஹை கமிஷன் ப்ராடக்ட்ஸ். அதனால் இதில் நிறைய நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா உங்களோட பணம் 10,000ம் போய் இன்வெஸ்ட் ஆகலைங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதில் அந்த கமிஷன், அதுவும் ஏர்லி ஃபஸ்ட் இயர் கமிஷன்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். செகண்ட் இயர் அப் டு 4 இயர்ஸ் இட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் போடுற பணத்தில் ஒரு 20-30% போயிடுதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் இதில் வர ரிட்டர்ன்ஸ் என்னவா இருக்குங்கிறத அவங்களால கற்பனை பண்ண முடியல. சும்மா இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள்னு இன்சூரன்ஸில் போடுவாங்க, இவ்வளோ கிடைக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு. யூலிப்புங்கிறது 2வது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா மார்க்கெட்டில் போடுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறாங்க, இல்லை பாண்ட் மார்க்கெட்டில் போடுறாங்க. மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் போடுற எதுக்குமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ ஆனால் மக்கள் மனசில் வந்து பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் முன்னாடி இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற கான்செப்டை வச்சுன்னு நமக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு அதில் நம்புகிறாங்க. ஸோ அதனால் இட் பிகேம் அ வெரி அட்ராக்டிவ் ப்ராடக்ட். பட் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, ஆர் அதில் வந்து ஹை காஸ்ட்டாக இருக்குன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ரொம்ப வருஷம் வந்து மக்களுக்கு அது போய் கொஞ்ச நாள் கழித்து அதோட இது வந்து போயிடும். ஸோ யூலிப்பும் இப்போ அதோட அந்த ஒரு மோகம் குறைஞ்சிடுச்சு. யூலிப் காஸ்ட்டும் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் ஃபைண்ட்ஸ் அவுட் அப்போ ப்ராடக்ட் மாறி தான் ஆகணும். மார்க்கெட்டுக்கு வந்து இது சரியில்லைன்னு தெரிய வருது. மார்க்கெட்டுங்கிறது பீப்புள். ஸோ அவங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச போது ப்ராடக்டே இப்போ வந்து பெட்டர் ஆகிட்டு வருது. ஸோ யூலிப் அஸ் அ ப்ராடக்ட் இப்போ பெட்டர் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 85 வயசு 80 வயசு 60 வயசுக்காரங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இன்கம் வேணும். யூலிப்பில் போட்டு நான் இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு நான் இருப்பேனான்னு தெரியாது. அவங்களுக்கு நான் யூலிப்பில் போட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த தான் ஃபிட்டுன்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு இது சூட்டபிளா அப்படிங்கிறதுல நம்ம யூலிப்பில் பார்க்கணும். மேம் இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ டே இன் அண்ட் டே அவுட் உங்களுக்கு நிறைய டெக்னிக்கலாக இது பற்றின விஷயங்கள் வந்து தெரியும். பட் ஆஸ் ஒரு அவுட் சைடராக நான் பார்க்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்போது தெரியாமல் நான் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மக்களுக்கு வந்து அதாவது நாங்கள் ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொல்கிற எதுனா, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்டில் ஒண்டியே ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். புரியாத ப்ராடக்ட், அதாவது இந்த எலிவேட்டர் பிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் லிஃப்ட்டில் போகும்போது அந்த லிஃப்ட்டில் போகிற 30 செகண்டோ இல்லை 20 செகண்ட்லேயோ ஒன்றுத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி புரியலைன்னா அது எனக்கு புரியலை. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ப்ராடக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணால் அப்போ நம்ம ஃபுல்லாக படிக்கணும். புரியல, எனக்கு டைம் இல்லைன்னா ஒன்றும் தப்பில்லை. வி ஷுட் கீப் இட் டு சிம்பிள் ப்ராடக்ட்ஸ். அது வந்து இன்றைக்கி மக்கள் வந்து, அதாவது முன்னாடி வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து சிட் ஃபண்ட் இருந்தது, ஸ்மால் சேவிங் ஸ்கீம், இந்த மாதிரி சிம்பிள் ஸ்கீம்ஸ் இருந்தது, போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. நடுவில் வந்து நமக்கு கிரிப்டோ வந்து ஒரு நல்ல ஒரு அமக்கலம் பண்ணி விட்டுட்டு போச்சு. அதுக்கப்புறம் டிரைவேட்டிவ்ஸ் இப்போ பயங்கரமாக பிக்கப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்ஸ். அது என்ன ஏதுன்னு தெரியாமல் எல்லாரும் போகிறாங்க. ஸோ ட்ரெண்ட் சேசிங்னு நம்ம சொல்வோம். ஸோ பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் வந்து ட்ரெண்ட் சேசிங். எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் போடலாம்.
அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ப்ராடக்ட் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் போய் வந்து நம்ம வந்து தக்காளி வந்து ஆர்டிஃபிஷியலாக தக்காளி கம்மியாக இருக்குது, தக்காளி ரேட்லாம் ஏறப்போகுதுன்னு ஒரு புரளி வந்துச்சுன்னா எல்லாரும் போய் தக்காளி வாங்குவோம். நம்ம வாங்குறதுனால தான் அந்த ப்ரைஸ் ஏறும், தக்காளி ப்ரைஸ். ஆக்சுவலாக அதில் ஷார்ட்டேஜே இருந்திருக்காது. எல்லாரும் போய் ஒரே சமயத்தில் வாங்கினோன்னா இப்போ இன்ஃபேக்ட் லாஸ்ட் ரெயின்ஸுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சு. கடையில் எல்லா சாமானும் தீர்ந்து போச்சு. கோயம்பேடில் தக்காளி விலை ஏறிடுச்சு, வெங்காயம் விலை ஏறிடுச்சு. ஸோ என்ன நம்மளாம் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி. ஸோ இந்த ட்ரெண்ட் சேசிங்னு ஒவ்வொரு அசெட் கிளாஸ் முன்னாடி பின்னாடி போனோன்னா இட் வில் பர்ஸ்ட். ஸோ நமக்கு இது ரைட்டா, நம்மளுடைய தேவைக்கு இது ரைட்டா, நான் அடுத்த 1 இயர்க்குள்ளே என்னுடைய சைல்டோட ஸ்கூலில் கேபிட்டேஷன் ஃபீக்கு நான் வந்து பணம் சேர்க்கணும், அப்போ போய் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாமா, கிரிப்டோவில் போடலாமா அப்படிங்கிற அந்த அசஸ்மெண்ட் வந்து மக்களுக்கு புரியணும். இது புரியறதுக்கு கொஞ்சம் படிக்கணும். கண்டிப்பாக படிக்க டைம் இல்லைனா யார்கிட்டையாவது எக்ஸ்பர்ட் கிட்ட பேசணும். அட்வைசர்ஸ்லாம் இருக்காங்க, பேசணும். ஸோ தட் இஸ் த ஒன்லி வே. இந்த ட்ரெண்ட் சேசிங் தான் இன்றைக்கி பிக்கஸ்ட்டு மிஸ்டேக்காக இருக்குது. யங்கர் ஜென்ரேஷனில் ஐ மஸ்ட் சே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸும் இருக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் பயம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பயம் தான் நம்மளை வந்து ராங் டிசிஷன்ஸ் எடுக்காமல், நம்ம ரைட் டிசிஷன்ஸ் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ராங் டிசிஷன்ஸ் தான் நமக்கு எப்போதுமே அதிகமாக வலிக்கும். ஸோ இந்த ராங் டிசிஷன்ஸ் எடுக்காமல் இருக்கணும்னா ஃபியர் இஸ் அ குட் திங். ஸோ இந்த ஃபியர் இல்லாமல் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்து பணம் போட்டுட்டு லட்சக்கணக்கில் லூஸ் பண்ணுறது இன்றைக்கி அதுவும் ஒரு 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 நெகட்டிவாக ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் அன் இன்வெஸ்டராகவும் சரி, இந்த ரிசர்ச் அனலிஸ்டாகவும் சரி, ரொம்ப நாளாக இந்த ஃபீல்டில் வந்து இருந்திருக்கீங்க. இன்வெஸ்டரோட பிஹேவியர் வந்து ஒவ்வொரு டேஸ் எப்படி மாறி இருக்காங்க? ரைட். ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து பிஸ்னஸ் லைனில் மீடியாவில் அனலிஸ்டாக இருந்ததுலேருந்து இப்போ மட்டும் வந்து நான் 20 வருஷம் ஆக போகுது. ஸோ எல்லாமே ஆனால் வந்து சைக்கிள்ஸ் தான். ரைட். ஸோ இந்த ஃபியர் அண்ட் க்ரீடும்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில், இந்த ஃபியர் அண்ட் க்ரீடு சைக்கிள் எப்போதுமே இருந்துகிட்ருக்கோம். மார்க்கெட் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்ததுன்னா க்ரீடு வர ஆரம்பிக்கும். மார்க்கெட்டு விழுந்துருச்சுன்னா ஒரே தடவையாக எல்லோரும் பயந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ இந்த சைக்கிள் வண்டி மாறலை. மாறாதது ஒன்று இருக்குன்னா இந்த ஃபியர் அண்ட் க்ரீட் சைக்கிள். எது மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவேர்னஸ் அபவுட் நியூவர் ப்ராடக்ட்ஸ். அதாவது முன்னாடிலாம் வந்து சீட்டு போடுறது, கோல்டு போடுறதை தாண்டி ஒரு ஹவுஸ் ஹோல்டில், ஒரு சராசரி ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் சிப்பு போடுறத பற்றி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க் டெபாசிட் பற்றி தாண்டி வேறு எதில் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு இல்லாமல் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா, சாவரின் கோல்டு பாண்ட் போடலாமாங்கிற அளவுக்கு இன்றைக்கி அவேர்னஸ் வந்துட்டுருக்கு. ஸோ மக்கள் வந்து தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா, யூடியூப்பில் நிறைய வந்து நல்ல மெட்டீரியலும் இருக்குது, இதாகவும் இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்து அவேர்னஸ் வந்துட்டுருக்கு. அதே சமயம் கவர்மெண்ட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அசோசியேஷன்ஸும் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹைங்கிற ஒரு தீமை வச்சுக்கிட்டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹிந்தியில், தமிழில், தெலுங்குல எல்லா லாங்குவேஜஸ்லேயும் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பீப்புள் ஹாவ் மோர் அவேர்னஸ் அபவுட் நியூவர் ப்ராடக்ட்ஸ். ரெண்டாவது, இந்த அவேர்னஸ் வரத்துக்கும் ஒரு காரணம், முன்னாடி இருந்த அளவு ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் இன்றைக்கி சம்பாதிக்க முடியாது டெபாசிட்டில். எங்கள் அப்பா போட்ட காலத்தில் டெபாசிட்டில் 12% இன்ட்ரெஸ்ட் வரும், பிஎஃப்பில் 12% இன்ட்ரெஸ்ட் வரும். இன்றைக்கி வந்து ஸ்டெடியாக குறைஞ்சிட்டு 12, 10 ஆச்சு, 10, 9 ஆச்சு, 8 இப்போ வந்ததுன்னா ரொம்ப பெருசு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா 6% தான் நமக்கு வருது. ஸோ மக்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது, ஆஸ்பிரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த 6% இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு வாழ முடியாதுங்கிறதுனால வேறு எங்கே நம்ம போட்டு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ரைட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, இந்த ரேட் வந்து கம்மியாயிட்டிருக்கு. ஸோ அப்படியே ஸ்லோவாக இங்கே வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஷிஃப்ட் வந்து ஆகிட்டு இருக்கும். இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நிறைய மைண்டில் இருக்குது மேம். ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் நிறைய அட்வைசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளோட கையில் இல்லவே இல்லை, மார்க்கெட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸை நோக்கி சேஸ் பண்ணி போகிறது, இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது? ஸோ நம்ம மக்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்ஸ் வித் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் ரிஸ்க்குங்கிற கான்செப்டை முக்கால்வாசி பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதில் தான் வந்து ப்ராப்ளம் வருது. அதாவது நான் அதிக ரிஸ்க் எடுத்தால் அதிக ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது ஒண்டி தான் மைண்ட்லேயே இருக்க வழி. அதிக ரிஸ்க் எடுத்தால் அதிகமாகவும் என் பணம் விழும் அப்படிங்கிறது வந்து புரியலை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஷார்ட் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட் லாட்ரி மாதிரி தான்.
ஸோ நீங்கள் லாட்ரியில் வந்து எந்த எதிர்பார்ப்பு நீங்கள் இருந்தாலும் அது கடைசியாக உங்களுக்கு வந்ததுன்னா அது உண்டு, இல்லைன்னா இல்லை. ஷார்ட் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தை அப்படி தான். ஸோ லாங் டேர்மில் ஆனால் தேர் இஸ் ரியல் க்ரோத். நீங்கள் ஸ்டெடியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ரோ ஆகும். எப்படி க்ரோ ஆகும்? உங்கள் மைண்டை வந்து நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்படி யோசிங்க. அதாவது நீங்கள் வந்து பேங்க்கில் டெபாசிட் போடுறீங்க. இந்த பேங்க்கு போடுற டெபாசிட்லாம் எங்கே போகுது? அந்த டெபாசிட் வந்து பேங்க் வந்து கம்பெனிஸ்க்கு கடனாக கொடுக்குது, ரைட்? அந்த கம்பெனி வந்து எதுக்கு இந்த மாதிரி கடன் எடுக்கிறாங்க? அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பிஸ்னஸில் அவங்க டெவலப் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பண்ணாதான் இந்த பணம் திரும்பி வரப்போகுது. அந்த ப்ராஃபிட் அதிகமாக இருந்ததுனா தான் இந்த கடனை அவங்க அடைக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகணுங்கிறத அசஸ் பண்ணி தான் பேங்க் அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அண்ட் கொடுத்த கடன், சப்போஸிங் ஒரு பேங்க் வந்து 10% கம்பெனிக்கு கடன் கொடுக்குதுன்னா, அந்த கம்பெனி ஒரு 12% அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணாதானே இந்த 10% அவங்க கட்ட முடியும். ஸோ எசென்ஷியலி என் பணம் இன்டைரக்டாக பேங்க் மூலமாக இந்த மாதிரி கம்பெனிஸ் க்ரோ ஆக போகுது. ஆனால் எனக்கு என்ன கிடைக்குது? பேங்க் எனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? 7% 8% தான் கொடுத்துருப்பாங்க. 10%க்கு அவங்க வந்து கடன் தராங்க. அந்த கடனை வாங்கி ஒரு 12%க்கு ஒரு கம்பெனி விற்குது, ரைட்? ஸோ இந்த ஆங்கிளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நான் வந்து டெபாசிட் மூலமாக போடுறத நேராக அந்த கம்பெனிக்கு போட்டேன்னா அந்த கம்பெனியோட வளர்ச்சி தான் எனக்கு ரிட்டர்னாக வரும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம புரிஞ்சுப்போம். இது ஒண்டி புரிஞ்சுக்கிட்டா போகாது. சில நேரத்தில் பேங்க்கு கொடுக்குற பணம் வந்து திரும்பி வராமல் போகுது, அது திவால் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நேராக போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் பணம் லூஸ் ஆகும். ஸோ இதே கான்செப்ட். ஸோ நான் வந்து ஒரு நடுவில் இருக்கிற ஒரு பேங்க்கை பைபாஸ் பண்ணி நான் டைரெக்டாக பண்ணுறேன். இந்த டைரெக்டாக பேங்க் எனக்கு ரிஸ்க் எடுக்குது. டெபாசிட் நான் போடும்போது எனக்காக ரிஸ்க்கை பேங்க் எடுக்குது. அந்த ரிஸ்க்கே இல்லாமல் நான் இப்போ நேராக ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ இந்த நேராக ரிஸ்க் எடுக்கும்போது என்னுடைய ரிட்டர்ன் அதிகமாக வரலாம், விழலாம் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த ரிட்டர்ன் தேவை தான் நமக்கு நல்லா பண்ணுற கம்பெனியில். பட் இந்த பேங்க் மாதிரி சேஃப் இன்டர்மீடியரிஸில் நடுவில் போடும்போது என் பணம் கொஞ்சம் ப்ரிசர்வும் ஆகுது. ஸோ ரிட்டர்னுங்கிற கான்செப்ட் நீங்கள் நோக்கி போகிறது நல்லது. பட் மீதி பணத்தை வந்து அதாவது டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்டுங்கிற மாதிரி உங்களுடைய பணத்தை வந்து மீதி சேஃப் ஆப்ஷன்ஸ்லையும், கவர்மெண்ட்டோட போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லையோ, கவர்மெண்ட் உங்களை பணத்தை எடுத்து ரோடு கட்டுது, இது பண்ணுது, பட் உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கவர்மெண்ட் ஆப்ஷன்ஸில், பேங்க் டெபாசிட்டில் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ப்ராடக்டில் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். எடுக்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த ரிட்டர்ன்ஸுங்கிறது விழும், மேலே போகும். ஆனால் நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மீதி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் வச்சுருக்கேன். அதாவது டைவர்சிஃபிகேஷன். நான் டைவர்சிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இது சில நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணினாலும் எனக்கு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஒரு புரிதல் இருந்ததுனாலே உங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸை இது பண்ணுறதை விட என் ரிஸ்க் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் PrimeInvestor.in ஒரு ப்ராஃபிட்டபிள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் எப்படி இருக்கும்? நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது படிப்புக்கு டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க? டிசிப்ளின் வேணும் உனக்கு, நீ டெய்லி ஒழுங்காக படிக்கணும், கடைசியாக எக்ஸாமுக்கு முன்னாடி படித்தேன்னா உனக்கு வந்து நீ தேர மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்களே. இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஃபார் எனி ப்ராஃபிட்டபிள் போர்ட்ஃபோலியோ இஸ் டிசிப்ளின். டிசிப்ளினாக நான் வந்து பயங்கர இதுவாலாம் இருக்கணும்னு இல்லை. அந்த மாதம் நான் ஒதுக்கக்கூடியது என்னவோ அதை வந்து நான் ரெகுலராக பண்ணணும். 2 மாதம் போடுறேன், 4 மாதம் போடுறது இல்லைன்னா அப்போ உங்கள் பணம் வளராது. அதான் மணி வந்து காம்பவுண்டிங் சொல்லுவோம் இல்லையா? அந்த காம்பவுண்டிங் நடக்கணும்னா அதுக்கும் ரெகுலராக நம்ம ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கணும். உள்ளே ஒன்றுமே போடாமல் அது மாட்டுக்கு பெருசாகணும்னு அது ஆகாது இல்லையா? ஸோ அந்த ஃபீடிங் தான் உங்களுடைய சிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய ஆர்டியாக இருக்கட்டும். ஸோ டிசிப்ளின், மந்த்லி சேவிங்ஸ் ஆர் வாட் எவர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சேவிங்ஸ். இந்த சேவிங்ஸ் வந்து நீங்கள் செலவு பண்ணிவிட்டு பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்து வச்சுட்டு பண்ணுறது தான் தட்ஸ் த ரைட் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஸோ டிசிப்ளின் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒன்றுத்துலேயே போட்டு அடித்து தூக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த ஸ்டாக் போட்டேன்னா எனக்கு இது மல்டி பேக்கர், இது நான் வந்து 1000 ரூபாய் போட்டேன்னா எனக்கு அது வந்து 100 மடங்கு வரணும் அப்படின்னுட்டு அந்த மாதிரிலாம் வந்து ரேராக தான். அதுக்கு நம்ம லாஸ் வேகாஸில் தான் இருக்கணும். நம்ம வந்து லாஸ் வேகாஸில் உள்ள எதுலையாவது என்டர் பண்ணால் அது லக்கு கிடைக்கலாம். இங்கே அது வந்து நமக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி யோசிக்காமல் டைவர்சிஃபை, கொஞ்சம் டெபாசிட்டில் போடலாம், கொஞ்சம் கோல்டில் போடலாம், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து மெயின் ஃபார்முலா ஃபார் டைவர்சிஃபைங் ரிஸ்க். ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணிட்டாலே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன் தானாக வரும். ஏன்னா ஒரு 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 100 ரூபாய் உங்களுக்கு இருக்குது, மார்க்கெட்டில் வந்து அது 90 ருபீஸாக விழுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த 90 வந்து 100 ஆகி அப்புறம் 110 ஆக ரொம்ப டைம் ஆகும். இதே இந்த 100 வந்து 90 விழாமல் 95 விழுந்ததுன்னா உங்களால் திருப்பி சீக்கிரம் மேலே கிளைம் பண்ண முடியும். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ கீழே சரிவு இருக்கோ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டம் மேலே வர. ஸோ அதனால தான் ரிஸ்க்கு குறைங்கிறோம். ரிஸ்க்கு குறைங்கன்னா ஹை ரிஸ்கில் எடுக்கவே கூடாதுன்னு இல்லை. இங்கே போட்டிங்கன்னா அதுக்கு பேலன்சிங்காக இன்னொன்றுத்துலேயும் போடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ டைவர்சிஃபை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும். 3வது பீரியாடிக்காக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து பார்க்கணும். நீங்கள் ஒண்டி பார்க்கக்கூடாது. உங்கள் வீட்டு நபர், உங்களுடைய ஸ்பௌஸாக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம், அவங்களுக்கும் நீங்கள் தெரிவிக்கணும். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச சில ஃபேமிலிஸ்லாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாமல் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஸோ ரெகுலர்லி லுக்கிங் அட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வித் சம்படி இன் த ஹவுஸ், யுவர் ஸ்பௌஸ் ஆர் சில்ட்ரன், டிபெண்டிங் ஆன் யாராக வேணால் இருக்கலாம் அது. அண்ட் கீப்பிங் தம் இன்ஃபார்ம்டு. இது 3 தாங்க சிம்பிள் இன்வெஸ்டிங் அண்ட் வின்னிங் ஃபார்முலாக்கு. நீங்கள் வந்து பெருசாக நான் அந்த ஒரு வின்னரை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. ஸோ உங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு இடத்துலையும் ஒரு பர்பஸை நோக்கி நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ PrimeInvestor.in வந்த அப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? ஓகே, நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு இது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்த விஷயங்கள்? கண்டிப்பாக கஸ்டமரோட டெஸ்டிமோனியல்ஸ் தான், இன்வெஸ்டரோட டெஸ்டிமோனியல்ஸ் தான் நமக்கு ஃபைனலாக நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு சொல்கிற விஷயமே அதுதான். ஒருத்தர் வந்து எங்களுக்கு எழுதியிருந்தார். அதாவது நான் பிரைம் இன்வெஸ்டர் இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவர் கொஞ்சம் சீனியர் பர்சன் தான். எனக்கு ஏதாவது ஆனாலும் என்னுடைய ஒய்ஃப் இப்போ வந்து ஃபுல்லி எக்விப்ட் டு ஹேண்டில் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எனக்கு அந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் சப்ஸ்கிரிப்ஷனே அது போதும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குங்கிற கான்ஃபிடென்ஸ் என் ஒய்ஃபுக்கு வந்துருச்சு அப்படின்னாங்க. இது நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கருதுகிறேன். ஏன்னா ரொம்ப இடங்களில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விமன் வந்து மணி மேனேஜிங்கிற கான்செப்டே வந்து ரொம்ப கம்மி. 2வது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வீட்டில் ஏதாவது சொல்லி நான் பார்த்துக்கிறேன், நீ இதை பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுடுவாங்க நார்மலி மேல் மெம்பர்ஸ். ஸோ அது இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்பி ஈவன் இஃப் ஐ எம் நாட் தேர் எனி மோர் மை ஒய்ஃப் வில் டேக் கேர் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய இது. 2வது இன்னொருத்தர் வந்து அவருடைய 21 year old சன் 21 ஆன அப்புறம் 21 year old டாட்டருக்கு பிரைம் மினிஸ்டர் சப்ஸ்கிரிப்ஷன் நான் கிஃப்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜாப் எடுத்திருக்காங்க. அவங்களோட ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு நான் பிரைம் மினிஸ்டர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நாங்கள். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 அதர் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒரு யங்ஸ்டர் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் ஒரு கொஞ்சம் முதியவர், அவர் காலத்துக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க பணங்கிற கான்ஃபிடென்ஸையும் பிரைம் மினிஸ்டர் கொடுக்கறதுன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்கள் வந்து டேட்டாஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு வந்து அப்படி தான் இருக்கும். டே அண்ட் டே அவுட் நம்ம நிறைய படிச்சுட்டே இருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும், நிறைய அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மேம். ஸோ உங்களோட டே வந்து நீங்கள் எப்படி அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்திக்கிறீங்க? ஆமாம். ஸோ டே இஸ் நெவர் டன்னுங்கிற மாதிரி 24 மணி நேரம் போகாது தான். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இந்தியன் மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் பண்ணி ஈவினிங் முடிஞ்சதுன்னு அபாடான்னு இருக்க முடியாது. மீதி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட்ஸ்லாம் அப்புறம் திறக்கும். யூஎஸில் ஏதாவது அங்கே தும்பினா நமக்கு கோல்டு பிடிக்கும் இல்லையா? அதனால நம்ம வந்து அதையும் பார்க்கணும். ஸோ ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் யூஎஸ் மார்க்கெட்ஸையும் பார்க்கணும். பட் கேப்சியூல்ஸாக தான், அதாவது இது நம்ம மொத்தமாக யோசிச்சோன்னா இந்த ஃபீல்டே வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ அதை நம்ம கேப்சியூல்ஸாக எடுத்துக்கணும். ஸோ மார்னிங் வந்து ஆல் நியூஸ் அப்டேட், ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துப்போம். அப்புறம் மிட் டேல வந்து எனி அதர் ஈவெண்ட்ஸ் தட் ஹவ் ஹேப்பன் இன் த மார்க்கெட்னு பார்ப்போம். ரிசல்ட் சீசன், அதாவது குவார்ட்டர்லியாக வந்து கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய ரிசல்ட்ஸை கொடுப்பாங்க. அது இருந்ததுன்னா இன்றைக்கி என்ன ரிசல்ட்ஸ் கேலண்டர், முக்கியமான கம்பெனி இன்றைக்கி இன்ஃபோசிஸ் வருது, டிசிஎஸ் வருதுன்னு இது முன்னாடியே நம்ம கேலண்டரில் குறிச்சிக்கிட்டு அவங்களோட கால்ஸை கேட்குறது அந்த மாதிரி பண்ணுவோம். நைட்டு வந்து ஸ்க்ரீன் டைம் கூடாதுனாலும் ஒரு 8:30க்கு மேலே கண்டிப்பாக வந்து யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். இதுக்கு நடுவில் வந்து அதாவது நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் எடுத்துக்கிறோம்ல, அந்த பிரேக்கில் வந்து ட்ரை டு ரீட் அப் ஆன் அதர் நியூஸ் ஆல்சோ. ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து பல நியூஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். யுக்ரைன் வாராக இருக்கலாம், யூஎஸ் எலெக்ஷன்ஸாக இருக்கலாம். இந்த நியூஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நம்ம பிரேக் டைம் அப்படின்னு நடுவில் எடுத்துக்கிட்டு ஒரு 10 minutes ஆர் ஸோ அதர் நியூஸை படிப்போம். ஸோ தட்ஸ் ஹவ் வி ட்ரை அண்ட் மேனேஜ். மேம், இப்போ நீங்கள் பேசும்போது நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர் பற்றி நம்ம பேசணும். அப்போ சொன்னீங்க தேங்க்ஃபுல்லி இன்றைக்கி நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி என் சைட்லேருந்து நான் பார்க்குற ஒரு சேலஞ்சாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. எனக்கு எதை கரெக்டாக எடுக்கணும், கரெக்டாக எடுக்கக்கூடாதுன்றது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது மேம். இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணலாம்?
ஆமாம், ரொம்ப நல்ல கொஸ்டின் மாத்தங்கி. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வி ஆர் லிவிங் இன் அ வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பத்தலைன்னா கூட போய் உங்களுக்கு ஒரு ஏஐ கேட்டிங்கன்னா அது இன்னொரு 10 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாதது கொடுக்கும். ஸோ தெர் இஸ் எக்ஸசிவ் இன்ஃபர்மேஷன். இப்போ எங்களை மாதிரி பீப்புளுக்கு ஜாபே வந்து இன்ஃபர்மேஷனை டிஸ்டில் பண்ணி எது வந்து வேணும் வேண்டாங்கிறத ஒதுக்கி பண்ணுறது தான். பட் ஒரு சராசரியான மக்கள் அவங்களோட ஜாபை வச்சுக்கிட்டு இவ்வளோலாம் பண்ண முடியாது. ஸோ உங்களை நீங்கள் 2ஆக கிளாஸிஃபை பண்ணி, ஏதாவது ஒரு இந்த 2த்தில் ஏதோ நான் ஒன்று அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து ரொம்ப க்யூரியஸ் பர்சன், எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் படித்து தெரிஞ்சு நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் அப்படி இருக்காங்க. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் போனீங்கன்னா போய் ஒருத்தரோட உட்காந்து ஒரு பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜரோட பேசி அதெல்லாம் கிடையாது. அவங்களே நெட்டில் சர்ஃப் பண்ணி அவங்களே வந்து ரிசர்ச் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து you should look at reading regular business newspapers. ஒரு 2 பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர் ஆன்லைன் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாம் படிக்க வேண்டாம். பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர் 2 படிச்சுட்டு அதில் ரெகுலராக கம்பெனிஸ் இந்த டெய்லி பேசிஸில் இன்றைக்கி கீழே போச்சு மேலே வந்தது மார்க்கெட், அது வந்து நான் அதை பற்றி சொல்லலை. நீங்கள் வந்து கம்பெனிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், இன்ஃபோசிஸ் வந்து இப்போ இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்திருக்கு, இல்லை இன்ஃபோசிஸில் இவ்வளோ பேரை வெளியே அமைச்சிருக்காங்க, அதோட இம்பேக்ட் என்ன ஐடி இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய நல்ல கருத்தெல்லாம் வரும். ஸோ இதை ரெகுலராக படித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாக வந்து உங்களுடைய ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் டூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ எங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்களாக யூஸ் பண்ணி நீங்களாக அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் நியூஸையும் படித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு பிளாட்ஃபார்மும் குறைச்சல் கிடையாது. நீங்கள் கூகுள் பண்ணாலே வாட் ஆர் த டாப் பிளாட்ஃபார்ம்ஸ்னு கேட்டாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி. 2வது வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ரொம்ப தெரியாது, தெரிஞ்சுக்கவும் எனக்கு டைம் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக என் ஃபேமிலிக்கு நான் சேவ் பண்ணணும், என்னுடைய எதிர்காலத்துக்கு நான் சேவ் பண்ணணும், அது எல்லாருடைய கோலும் தான். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அட்வைசர் தேவை. எந்த மாதிரியான அட்வைஸருங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பெருசாக ஃபீ கட்டி அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். நான் 5000 ரூபாய் சிப்பு 1000 ரூபாய் சிப்பு. பட் நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அது அவங்கள அதாவது நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பேட்னு நம்ம வந்து இது பண்ண முடியாது. அவங்கள கொடுக்குற ப்ராடக்டில் நீங்கள் 1-2 ரைட்டான கேள்வி கேட்டால் போகிறோம். இந்த ப்ராடக்ட் எனக்கு சூட்டபிளா, நான் 2 வருஷத்துக்கு போடுறேன், 5 வருஷத்துக்கு போடுறேன், இந்த ப்ராடக்ட் எனக்கு சூட்டபிளா, இந்த ப்ராடக்டோட காஸ்ட் என்ன, இது 2ம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க எந்த ஏர்னஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறாங்கங்கிறத வச்சுக்கிட்டு இவங்களை நீங்கள் அசஸ் பண்ணிடலாம். ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் தெம் அண்ட் யூ கேன் இன்வெஸ்ட். உங்கள் அசெட் வளர வளர லட்சக்கணக்காக ஆகுது, நிறைய ஆகுதுன்னா யூ டெஃபினெட்லி நீட் சம்படி டு மேனேஜ் இட். சும்மா இந்த மாதிரி அப்பப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ நீங்கள் ஃபீ பேஸ்ட் அட்வைசரை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபீ பேஸ்ட் அட்வைசர் உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட்டை கொடுப்பாரு, கமிஷனுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ காஸ்ட்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுடைய கோல்ஸை அழகாக பிரிப்பார். உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு கோல் இருக்கலாம், உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு கோல் இருக்கலாம், இல்லை வீடு வாங்குறதுக்கு கோல் இருக்கலாம். ஸோ இதை அவங்களால பிரித்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வைசர்ஸ் போகிறது இஸ் தி அதர் ஆப்ஷன். ஸோ உங்கள் 2ஆக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஐ எம் அ டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர், நானாக பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு 2 ரொம்பலாம் படிக்கக்கூடாது. ஒரு 2 எனி பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர் அண்ட் தென் யூஸிங் அ பிளாட்ஃபார்ம் டு இன்வெஸ்ட் இன். இவங்க வந்து ஒரு அட்வைசர்கிட்ட போகலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க மேம், மார்க்கெட் மேலே போகுது கீழே இறங்குது, டெய்லி இதை வந்து பார்த்துட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படுது. மார்க்கெட் டவுன் 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 அப்படின்னு சொல்லி நமக்கு அது நம்ம ரொம்ப திணிக்கப்படுறோம் அப்படின்னே கூட வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் மார்க்கெட் அப்பா இருந்தால் சென்செக்ஸ் அஸ்டன் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டராக எனக்கு இது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. நான் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு இது அஃபெக்ட் ஆகுது. எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. சின்ன டவுனுக்குலாம் வந்து இப்போ வந்து நம்ம பயப்படுறோம், ஐயோ போர்ட்ஃபோலியோ டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க மைண்ட் செட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? நம்ம ஈஸியாக சொல்லிடலாங்க மைண்ட் செட் ப்ரிப்பேர். ஆனால் அவங்களுக்கு அடி வாங்கும்போது தான் 2008 வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் 50% விழுந்தது. அப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 30% விழுந்தது. இந்த 30% விழுந்ததுக்கு நான் இத்தனைக்கும் அந்த லைனில் இருக்கேன். பட் எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். 30% என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 10,000 போட்டேன்னா அது வந்து 7,000 ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஷாக்கு எல்லாருக்குமே இருக்க தான் இருக்கும். பட் அந்த சமயத்தில் வந்து 2 திங்ஸ். ஒன்று,
மார்க்கெட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் என்ன சொன்னேன், மார்க்கெட் 50% விழுந்தது, எந்த 30% தான் விழுந்ததுன்னு. ஏன் இந்த 30% விழுந்ததுன்னா, நான் டைவர்சிஃபை பண்ணியிருந்தேன். அதாவது நான் கொஞ்சம் வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தேன், கொஞ்சம் பிபிஎஃப்ல இருந்தது, எஃப்டியில் இருந்தது. ஸோ என்னுடைய மொத்த வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் அளவு விழலை. ஸோ அது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுடைய பெஸ்ட் சொல்யூஷன் எந்த ஒரு, அதாவது ஒரு மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும்போது டைவர்சிஃபிகேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி விழ சொல்ல கோல்டு நிற்கும், அதுதான் கோல்டோட தன்மை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கோல்டு எக்ஸ்போஷர் இருக்கிறது அதை ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு மீட் எனி மார்க்கெட் வாலட்டிலிட்டி. அது ஒன்று. ரெண்டாவது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் குருக்கள் இது சொன்னது தான், மார்க்கெட்டு பயப்பட சொல்ல வென் எவ்ரிபடி எல்ஸ் இஸ் இன் ஃபியர், நம்ம வந்து அப்போ தான் க்ரீடி ஆகணும் அப்படிங்கிறது நம்ம புரியணும். ஸோ நீங்கள் வந்து தக்காளி விலையெல்லாம் கிராஷ் ஆன அப்புறம் நீங்கள் போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பழைய இது பேசினோம் தக்காளி பற்றி, எல்லாரும் போய் விழறாங்க, அப்போ நீங்கள் வாங்காமல் விழுந்த சொல்ல நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அது புத்திசாலித்தனம். ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா அப்போ தான் நம்ம ஷாப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுக்கணும். இதுக்கு நம்ம ஒரு 5% நம்மளோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு லிக்விடாக வச்சுக்கணும். ஸோ தட் நம்ம டக்குன்னு போடலாம் அதில். ஸோ இந்த ஒரு குஷன், இது நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் இது ஒரு 2-3 தடவை பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். நான் இதே சொன்னேன் 2008 கிராஷில், அக்டோபர் 2008 நான் வந்து எனக்கு எங்கே பண்ணுறதுன்னு கூட தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன், நிஃப்டி இண்டெக்ஸ், அதாவது மார்க்கெட் இண்டெக்ஸ், அதை நான் யோசிக்க வேண்டாம், மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதுதான் அதே தான் அதுவும் பண்ணும். ஸோ அதில் போட்டேன். அது இன்னி மட்டும் என்னுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இட் இஸ் த பிக்கஸ்ட் வின்னர். ஏன் அது வந்து இட்ஸ் நாட் லைக் இட் இஸ் த ஹையஸ்ட் ரிட்டர்னிங், பட் நான் போட்ட டைம் அப்படி, அது விழுந்த சொல்ல அவ்வளவு போட்டதுனால திருப்பி அதே மாதிரி மார்ச் 2009 ஒரு லோ வந்தது, அப்போவும் போட்டேன். ஸோ இட் இஸ் த பிக்கஸ்ட் வின்னர். ஸோ நம்ம when everybody else is afraid, it is time to enter அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டில் அதை பதிச்சுக்கணும். பட் நம்ம வந்து பயப்படாமல் இருக்கவே முடியாதுங்க, நம்ம பயப்படணும். மூணாவதாக நான் சொல்லுவேன், அதாவது முதல்ல வந்து டைவர்சிஃபை பண்ணணும்னு சொன்னேன். ரெண்டாவது இந்த மாதிரி விழறத வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும்னு சொன்னேன். மூணாவதாக வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங், அதாவது நிறைய பேர் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னா பை அண்ட் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் ஸ்லைட்லி வித்தியாசமாக சொல்லுவேன். நீங்கள் பை அண்ட் ஹோல்டு பண்ணலாம், பட் நிறைய ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம பண்ணியிருப்போம். அது கண்ணா பின்னான்னு இந்த புல் மார்க்கெட்டுங்க சொல்கிறோம் இல்லையா, பயங்கரமாக மார்க்கெட்டு மேலே போக சொல்ல ரிட்டர்ன்ஸ் ரொம்ப ஹையாக வரும். கொஞ்சம் பணத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் மொத்தமாக வெளியே வரக்கூடாது. இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கா, நான் 10 லட்சம் போட்டேன், இப்போ அது 15 லட்சம் ஆயிடும், அந்த 5 லட்சத்தை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து மைண்ட் செட் கிரியேட் எடுத்துரும். இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகுது பாருங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு அது நல்லா கை கொடுக்கும் ரீஇன்வெஸ்ட் பண்ண. ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ், இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் வெறுமனே பேங்க்கில் வைக்க சொல்லலை. நீங்கள் எவ்வளவோ இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் இருக்குது, லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதிலலாம் போட்டு வைக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் திருப்பி அதை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இஸ் இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் வந்து பணம் வளர விடணும், பட் ரொம்ப ஷார்ப்பாக பணம் வளரும்போது நம்ம கொஞ்சம் அதை வந்து கட்டுப்படுத்துறது நல்லது. இட் இஸ் கால்டு, நான் கான்செப்சுவலாக சொல்லணும்னா ரீபேலன்சிங்னு சொல்லுவோம். ஸோ என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் 60% போட்டிருக்கேன், எஃப்டியில் வந்து 40% போட்டிருக்கேன். நான் இந்த 60% 70% ஆகிடுது அப்படின்னா ரொம்ப என் பணம் இன்ஃப்ளேட் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த 10% கொஞ்சம் திருப்பி எடுத்து 60-40க்கு கொண்டு வரதுல தப்பே இல்லை நம்ம. ஸோ அது இந்த 3 இருந்தாலே வந்து மோஸ்ட் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் you will not make and you will be able to make the best of the market. மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் லிக்விட் ஃபண்டில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எஃப்டியில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்த அப்புறம் தான் நிறைய வந்து தெரிய வருது இல்லையா? ஒரு காமன் மேனாக எல்லாருக்குமே தெரிஞ்சது மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, இந்த 2 தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன்லாம் ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஆம்ஃபிங்கிற வெப்சைட்லேயே ஒரு என்னெல்லாம் கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதில் அந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணும் உங்களுக்குங்கிறது க்ளீனாக சொல்கிறாங்க. அப்படி இல்லைனாலும் எங்களை மாதிரி பீப்புள் எவ்வளவோ வந்து இன்ஃபர்மேட்டிவ் மெட்டீரியல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வெப்சைட்ஸில், யூடியூப்பில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து, அதாவது ரெக்கமெண்டேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல், ப்ராடக்ட்டை புரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட் லெவல். இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணலாம். பட் நம்ம என்ன ஆகிடுதுன்னா, செபி வந்து ஒரு 3 டசன் கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு உடனே நம்ம பயந்து போயிடுவோம். இவ்வளோ கேட்டகரிஸாக இதை நம்ம எப்படி புரிய போகுதுன்னு நம்ம மைண்டில் வந்து அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டா போகிறோம். அதாவது டைம் ஃப்ரேம் பேஸ்ட், என்னுடைய டைம் ஃப்ரேமுக்கு எனக்கு எது தகுந்த ப்ராடக்ட். இன்னொன்று ரிஸ்க் பேஸ்டு,
என்னுடைய ரிஸ்க்கு நான் வந்து இவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்க முடியும், என்னால் முடியாதுன்னா இது எனக்கு எது சரியான ப்ராடக்ட் அப்படின்னு யோசிச்சோனாலே, இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு 5 வருஷமாவது டைம் ஃப்ரேம் வேணும் மைண்டில். ஏன் 5 வருஷம் இந்த மாதிரி சொல்கிறோம்? 3 வருஷம் பாங்க, சில பேர் 5 வருஷம் பாங்க. என்னென்னா எந்த ஒரு பீரியடில் பாஸ்ட்டில் ஈக்விட்டிஸ் அதாவது பங்கு சந்தை வந்து நெகட்டிவ் ரிட்டர்னே கொடுக்காம இருக்கோ அதுதான் மினிமம் டைம் ஃப்ரேம்னு நம்ம சொல்லுவோம். சில நேரங்களில் 3 வருஷத்தில் கூட நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மார்க்கெட். அப்போ 3 வருஷம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் உங்களுக்கு லாஸ் வரத்துக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 5 வருஷத்தில் அந்த ப்ராபபிலிட்டி இல்லை. ஸோ 5 வருஷம் இருந்தால் தான் நீங்கள் ஃபுல்லாக ஈக்விட்டிக்குள்ளேயே ஃபுல்லாக நுழைய முடியும். சரி 5 வருஷத்துக்கு கம்மியாக தான் ஈக்விட்டி நுழையக்கூடாதா? நுழையலாம். நீங்கள் அது கம்மியாக வச்சுக்கணும். 10% 20% உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஈக்விட்டி வச்சுக்கிட்டு மீதியை வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆர் எஃப்டிஸில் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ ஹையர் யுவர் டைம் ஃப்ரேம் த மோர் ரிஸ்க் யூ கேன் டேக். அதாவது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்க்கான வாய்ப்பு கம்மி ஹையர் டைம் ஃப்ரேமில். அதனால தான் வந்து அப்போ ரிஸ்க் எடுக்கலான்னு சொல்கிறோம். ஸோ உங்கள் டைம் ஃப்ரேமை வச்சுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி ஈக்விட்டிக்குள்ளே ரிஸ்க்கு அப்படிங்கிற கான்செப்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ்லாம் ரிஸ்கி. ஏன் ரிஸ்கி? சின்ன கம்பெனியில் போடுறாங்க, அதனால் ரிஸ்கி. ஸோ எனக்கு ரிஸ்க்கு டாலரன்ஸ் கம்மி, எனக்கு இதெல்லாம் விழுந்தால் எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், பெரிய கம்பெனி ஒரு இன்ஃபோசிஸ், ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் போடுற ஃபண்ட்ஸ்லாம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் போடலாம். ஸோ ஈக்விட்டியை பொறுத்த மட்டும் ரிஸ்க் வைஸ் நீங்கள் பிரிச்சுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன்னா மிட் கேப் ஃபண்ட்ஸை நான் ஒரு 10% 5% வச்சுக்கிறேன், மீதியை லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கலாம். எனக்கு டைம் ஃப்ரேம் ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்விட்டியே கம்மியாக இருக்கணும். 20% 25% மேக்ஸிமம் இருக்கலாம், மீதி வந்து நீங்கள் டெட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்படி இது வந்து அசெட் அலோகேஷன் பிரின்சிபல். எனி டைம் நீங்கள் வந்து இதெல்லாம் யூடியூப் வீடியோலையும் இருக்கும், நீங்கள் கூகுள் பண்ணாலே ஒரு ஸ்டாண்டர்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்கள் டைம் அண்ட் ரிஸ்க்கை வச்சு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ டைம் ரிஸ்க் இது ரெண்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தேவை எது தேவையில்லைங்கிறது புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க மேம், விமன் ஒருத்தவங்க வந்து அவங்க இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. பட் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு பீரியட்லேயும் வந்து நிறைய விமன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டான விஷயங்களில் அவேராக இல்லை. ஸோ உங்களோட ஜேர்னியில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் மாற வேண்டியிருக்கு, இன்னும் விமன் வந்து அவங்களை எப்படி தயார்படுத்திக்க வேண்டியிருக்கு, பர்டிகுலர்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக. பர்ஃபெக்ட். ஸோ நான் ஃபண்ட்ஸ் இந்தியா இருந்த காலத்தில் எங்களுக்கு வந்து எல்லாம் ஆன்லைன் அக்கௌண்ட்ஸுங்கிறதுனால பார்ப்போம் விமன் பேரில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் அட்வைசர் அண்ட் ரெக்கமெண்டேஷன் டீம் இஸ் ஹெட்டட் பை விமன். நான் விமன், எனக்கு என்னுடைய ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஹெட் விமன், எல்லாம் விமன். ஸோ பார்த்தா 15% விமன் நேம். ரொம்ப சந்தோஷமானது, 15% விமன் நேம் இருக்குது. அப்புறம் அட்வைசர்ஸோட பேச ஆரம்பித்தோம். அதாவது இந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் அட்வைசர்ஸ் இருப்பாங்க எங்கள் டீமில். பேச ஆரம்பித்தா பேருக்கு தான் அந்த விமன் நேமில் இருக்குது. இன்ட்ராக்ட் பண்ணுறது அத்தனையும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லை ஃபாதர்ஸாக இருப்பாங்க. இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் இருந்தது. அப்புறம் வி வர் ட்ரைங் டு டூ வெபினார்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன், இல்லை விமன் சார்ந்த எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு கான்செப்ட் இது பண்ணலாம். பட் விமன் கொஞ்சம் பேர் வருவாங்க, மோஸ்ட்லி அவங்களுக்கு திருப்பி மென் ஃபோக் தான் வருவாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் ப்ராட்லி 2-3 திங்ஸ். ஒன்று வந்து ஃபேமிலி ரோல்ஸ், சொசைட்டில் ரோல்ஸ். பொதுவாக விமன் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் தி ஹவுஸ் அப்படிங்கிறது. ஈவன் இஃப் தே ஆர் ஒர்க்கிங், வீடு வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இருக்கிறதுனால விமன் ஆனஸ்ட்லி ஆர் ஸோ எக்ஸாஸ்டட். அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு மேலே திருப்பி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்துக்கணுமா, ஐயோ என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடுது. ரெண்டாவது வந்து இது சொசைட்டியால் உருவாக்கினதா இல்லை விமன் தங்களுக்காக உருவாக்கினதான்னு தெரியல. மாடர்ன்னு சொல்லிக்கிறோம், ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் வந்து நம்ம மாறி இருக்குது, படிப்பு நல்லா வந்து முன்னேறி இருக்கோம், ஜாபு போகிறோம், அந்த பணத்தை சம்பாதிக்கணும். பட் ரியல் எம்பவர்மெண்ட்டுங்கிறது அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறது தான் அப்படிங்கிற அந்த நான் என்ன சொல்கிறது, அதுதான் அந்த லாஸ்ட் மைல் இண்டிபெண்டன்ஸ். அந்த லாஸ்ட் மைல் இண்டிபெண்டன்ஸ் இன்னும் வரலை விமனுக்கு. ஸோ நான் சம்பாதிப்பேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், நான் வந்து எனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குது, ஆனால் என் பைசாவை அப்பா கிட்டேயோ ஹஸ்பண்ட் கிட்டேயோ கொடுத்துருவேன், என் செலவுக்கு நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன், பட் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரப்போது நான் வந்து. ஸோ இது எப்படி விமன் எம்பவர்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் பல பேர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன். ஸோ இது வந்து இது வந்து நம்ம விமனோட படிப்பு வரத்துக்கு எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணோமோ, நான் நினைக்கிறேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற இதை கொண்டு வரத்துக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள் நம்ம ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கோம். எப்படி பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது மெனி விமன் சூஸ் டு ரிமைன் சிங்கிள்.
ஆர் தி இன்க்ரீஸிங் பீப்புள் ஆர் தேர் இஸ் செப்பரேஷன், அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸிபிளாக வருது. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்களோட பணத்தை அவங்க தான் ஹேண்டில் பண்ணணுங்கிறதுனால இப்போ ஃபோர்ஸிபிளாக வந்துடுது. பட் ஃபேமிலியில் இருக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமன் இஸ் ஹேண்ட்லிங் த பட்ஜெட். ஸோ யார் ஒருத்தங்க வந்து மணி பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ண முடியுறதோ தே ஆர் ஆக்சுவலி வெரி வெல் பிளேஸ்டு டு ஹேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ரிஸ்க் அவர்ஷன் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன், ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதே ஒரு பெரிய வின் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அது வந்து விமன் பிகாஸ் ஆஃப் அவர் மென்டாலிட்டி நம்ம வந்து அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவோம். நிறைய ஸ்டடீஸ் இன்றைக்கி காமிச்சிருக்கு தட் விமன் ஆர் பெட்டர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ். இது ஃபஸ்ட்டு விமனுக்கு புரியணும். நம்ம வீட்டு பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அ பிக் டீல், நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து புரியணும். சரி, ஹேண்டில் பண்ண டைம் இல்லை, தட் இஸ் ஓகே. யூ ஆர் கெட்டிங் அன் அட்வைசர், யூ சிட். உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஃபாதரோ உட்காரும்போது நீங்கள் கூட உட்காந்து வெறுமனே கேளுங்க வாட் தே ஆர் டாக்கிங் அபவுட். நம்பர் 1. நம்பர் 2, கெட் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறது. இன்றைக்கி எல்லாமே வந்து நம்ம சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் போடலாம், இல்லை வேர்டில் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் a year உங்கள் அப்பாவோடையோ ஹஸ்பண்டோடையோ உட்காந்து யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். இந்த எஃபர்ட் வந்து நான் மீதி பேர் எப்போதுமே நம்ம சொசைட்டியும் மென்னையும் ப்ளேம் பண்ணுறோம். இந்த எஃபர்ட்டு விமன் தான் கொண்டு வரணும். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட், மெனி மென் ஆர் வில்லிங் டு. இன்றைக்கி வந்து நான் அவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மென் வந்து இருக்காங்க, பட் அவ்வளோ இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ நம்ம வந்து அதை கேட்கணும். எக்ஸாக்ட்லி. மீதிலலாம் நம்ம ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ இந்த ரைட்ஸுக்கும் நம்ம போராடணும். ஸோ ஐ திங்க் தட் ஹேஸ் டு ஹேப்பன். பட் டு பி வெரி ஆனஸ்ட், ரொம்ப ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கு. எனக்கு தேவர் மகனில் வர டைலாக் தான் ஞாபகம் வருது. பட் இட் இஸ் வெரி ஸ்லோ. ஸோ அதை நான் ஹோப்ஃபுல்லி ஐ வில் பி ஏபிள் டு see it பிஃபோர் ஐ ரிட்டையர். யங்கர் விமன் கிட்ட அதிகமாக இருக்குங்க. ஸோ தட் இஸ் அ பாசிட்டிவ் திங். எங்களுக்கு எங்கள் பிளாக் படிக்கிறது, நிறைய கமெண்ட் பண்ணுறதெல்லாம் கூட எங்கர் விமன் பண்ணுறாங்க. அண்டு ஸ்டாக் மார்க்கெட் இருக்கோ இல்லையோ, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் இருக்குது. இன்னொரு பெரிய பாசிட்டிவ் திங், இன்றைக்கி நிறைய மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்லலாம் கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ரிலேட்டட் செப்பரேட் கோர்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக கேர்ள்ஸ் இப்போது அது படிக்கிறாங்க. ஸோ ஆமாம், ஸோ கொஞ்சம் அவேர்னஸ் கண்டிப்பாக அது மூலமாக வருது. ஸ்கூல்ஸ்லேயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் ஸ்கூல் லெவலில் சின்ன மாடியூல்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் அவேர்னஸ் வருது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தா ஒரு டிகேடில் ஐ திங்க் லாங் வே டு கோ. இட் இஸ் அ லாங் வே, டெஃபினெட்லி. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பட் நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வரணும். மேம், இப்போ நம்ம விமன் இன்வெஸ்டர்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இங்கே இருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்தவங்களை பற்றி. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத கேட்டகரியிலே வராமல் சில பேர் இருக்காங்க. சேவிங்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், ஏன் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லலாம்? ரைட். ஸோ நம்ம நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ, இல்லை எஃப்டியில் போட்டு இருக்கிறது போகிறோன்னு நினைக்கிறவங்களோ, மோஸ்ட்லி அவங்க வீட்டில் எப்படி ப்ராக்டிஸ் இருந்ததோ அதை வச்சு தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எங்கள் அப்பா எஃப்டியில் போட்டு இல்லையா, எங்கள் அப்பா சம்பாதிச்சுட்டு சேவிங்ஸில் இருந்தார், நான் இருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 திங்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒன்று வந்து விலைவாசி. ஸோ இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம், விலைவாசி ரொம்ப ஏறி இருக்குது. அது வந்து கீப் அப் பண்ணி தான் ஆகணுங்கிற நிலமையில இன்றைக்கி இருக்கோம். நம்ம வந்து போய் காடில் இருக்க முடியாது, சிட்டியில் தான் இருக்கணும். சிட்டியில் இருக்கணும்னா வீட்டு வாடகை கொடுக்கணும். வீட்டு வாடகை 5% 10% ஏறிக்கிட்டு இருக்கும் எவ்ரி இயர். நம்மளை அத்தியாவசிய பொருட்கள் நம்ம வாங்கி தான் ஆகணும். நம்ம கொல்லைப்புறத்தில் நம்ம வந்து காய் வைக்கலை, நம்ம வாங்குகிறோம். ஸோ இதுக்கான காஸ்ட் ஏறிட்டுருக்கு. காஸ்ட்டு கண்டிப்பாக ஏறும். ஏன்னா as more and more people get educated, அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க குறைவாங்க, லேபர் குறைவாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் லேபர் குறைஞ்சாலே உங்களோட காஸ்ட் ஏறும். அப்ராடில் தான் அதுதான் ஆயிருக்கு, யூஎஸ்லலாம் அப்படி தான் ஆச்சு. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை நீங்கள் மீட் பண்ணணுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் போகாது, நீங்கள் சம்பாதிக்கிறது போகாது. அந்த சம்பாதிக்கிற பணம் க்ரோ ஆச்சுன்னா தான் முடியும். ரெண்டாவது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னாலஜி இல்லை, மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லை, அதனால் உங்களை ட்ரீட் பண்ண முடியல. அதனால் உங்களுக்கு ட்ரீட் பண்ணால் தானே எக்ஸ்பென்ஸ் வரும். அதனால் அப்போல்லாம் ஒரு மூதாட்டினா அவங்களுக்கு 60 வயசுலேயே கூட சாதாரண வியாதி இருக்கும், போயிடுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, இட் இஸ் ஈஸிலி ட்ரீட்டபிள், பட் பணம் வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம். ஸோ ஏஜ் ஆனால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணும். ஏஜ் ஆனால் நம்மளோட ஹெல்த் கேர், அதாவது சில்ட்ரன் ஆர் நாட் வித் அஸ், அப்ராடு போயிடுறாங்க. ஸோ உங்களை பார்த்துக்க ஒரு அட்டெண்டர், இல்லை பெட்ரிடனானா நர்ஸு,
அதுக்கான டாக்டர் விசிட், ஹோம் விசிட், இப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்தாச்சு. இல்லைனா நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு மூவ் பண்ணுறீங்க, இதுக்கான காஸ்ட்டு இதெல்லாம் வந்து முன்னாடி கிடையாது. பிகாஸ் நம்ம சொசைட்டலாக ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தோம், வயசானவங்க அவங்க மட்டும் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இப்போ யூ ஹாவ் டு பி இண்டிபெண்ட். அதனால் யூ ஹாவ் நோ சாய்ஸ் பட் டு ஹாவ் திஸ் மெடிக்கல் ஃபண்ட். அதுக்கு நீங்கள் பணம் சேர்த்து தான் ஆகணும். ஈவன் எங்கர் ஏஜ் ஃபர்கெட் எல்டர்லி 20s 30s 40ஸ்லேயே லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ் இப்போ அதிகமாக வருது. இந்தக்கான மெடிசன் காஸ்ட்டு நம்ம ஆக்சுவலாக எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு மாதம் ஆறுது. நிறைய பேருக்கு வந்து 15% ஆஃப் தேர் இன்கமே அந்த மாதிரியில் பணம் வந்து இதில் செலவாகுது. தே ஆர் நாட் அவேர். ஏன்னா நம்ம எடுத்து பார்க்கறது இல்லை அது. ஸோ இதெல்லாம் மீட் பண்ணணும்னா உங்களுக்கு சேவிங்ஸ் போகாது, இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். அதாவது உங்கள் பணம் நல்லா பெருகணும்னா யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம் மேம். டு சம் அப், ஒரு இன்வெஸ்டர் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் பண்ணணும், இன்னொரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னா அது எந்த விஷயமாக இருக்கும்? ரைட். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் டிசிப்ளின் உங்களால் மாதம் முடிஞ்சதை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கோல் வைஸ் நம்ம பிரித்தோன்னா நமக்கு தெளிவு வந்துடும். இன்னொரு 10 வருஷத்தில் என் பொண்ணுக்கு இவ்வளோ தேவை, இன்னொரு 25 வருஷத்தில் என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளோ தேவை அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு, கம்பார்ட்மெண்டலைசேஷன்னு சொல்லுவோம். இது பிரித்தாலே நம்ம மைண்டில் வந்து ஸ்பேஸ் ஃப்ரீ அப் ஆகிடும். அதாவது இவ்வளோ பெரிய அமௌண்ட் தேவை அப்படின்னு நினைக்காம இதுக்கு தேவை நம்ம பிரிக்கும் போதே தட் இஸ் டிசிப்ளினும் இன்கல்கேட் ஆகும். நமக்கு வந்து அதுக்கு அந்த கோலை நோக்கி போக முடியும். ஸோ டிசிப்ளின் இஸ் ஒன். அது செகண்ட், நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இல்லாமல் ஒரு 2-3 ப்ராடக்ட், அதுக்காக ஊரில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு அவசியம் இல்லை. ஒரு 2-3 ப்ராடக்ட் உங்கள் ரிஸ்க்கை டைவர்சிஃபை. ப்ராடாக சொல்லணும்னா கோல்டு, ஈக்விட்டி, டெட்டுங்கிறது எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம். எஃப்டியாக இருக்கலாம், டெட் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், பட் டெட் இது 3 எடுத்துக்கும் போது உங்கள் ரிஸ்க்கை நீங்கள் நல்லா பேலன்ஸ் பண்ணுறீங்க. ரைட். 3வது, உங்களுடைய ஹெல்த்துக்கு இது ரொம்ப முக்கியம். ஒரு இன்வெஸ்டராக இருந்துக்கிட்டு நான் ஏன் ஹெல்த்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நிறைய பேருக்கு அவங்க சேர்த்த வாழ்நாள் முழுக்கான சேவிங்ஸ் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூனால் மொத்தமும் போயிடுது. ஒரு கேன்சராக இருக்கலாம், இல்லை கோவிடும் போது எடுத்துக்கோங்களேன். ஐ நோ பீப்புள் ஹூ ஹவ் ஸ்பெண்ட் 30 lakhs 40 lakhs ஒரு மாதம், 1.5 மாதம், 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோலாம் செலவாயிருக்கு. அவங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸே போயிடுச்சு. அது நிறைய நியூவர் டிசீசஸ்லாம் இன்சூரன்ஸில் கவர் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கிடச்சிருக்காது. இன்சூரன்ஸ் கிளைம் கிடைச்சாலும் பாதி கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது உங்களோட ஹெல்த். ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போதே உங்கள் ஹெல்த்துக்குன்னு நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ட் உங்கள் ஹெல்த்தை ஆப்வியஸ்லி கவனிச்சுக்கணும். நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கலாம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். என்னை பொறுத்த வரை ஐ திங்க் ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுவரை வைத்துத்தான் சித்திரம்ங்கிற மாதிரி உங்கள் ஹெல்த்து நல்லா இல்லைன்னா நீங்கள் எதுவுமே இந்த ஒரு குறிக்கோளை நோக்கி போக முடியாது. ஸோ மேக் ஷுர் யூ ஹாவ் குட் ஹெல்த் ஸோ தட் யூ கேன் என்ஜாய் யுவர் வெல்த். ஓகே. ஸோ பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதை நம்பியே எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஒரு ப்ராடக்ட் மேலே வைக்கக்கூடாது. லைஃப்லேயே நமக்கு எதுலேயுமே பெரிய நம்பிக்கை வைக்க முடியாதுங்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ட்ரேடிங், அதாவது நான் இன்றைக்கி போட்டு நாளைக்கு எடுக்கிறேன், பட் 4 தடவை எனக்கு அது சக்ஸஸ் ஆகிடுச்சுங்கிற தைரியத்தில் அகலக்கால வைக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு இம்பல்ஸை நம்ம எப்படி குறைச்சிக்கலான்னா, அதுக்கு ஏதாவது எந்த ஒரு விஷயமே நம்ம ஃபுல்லாக கட்டுப்படுத்திட்டோன்னா அது வந்து சரியாக இருக்காது. குழந்தைங்கள வந்து சுத்தமாக ஐஸ்கிரீம் சாப்பிடான்னு சொன்னால் திருட்டுத்தனமாக ஐஸ்கிரீம் தான் சாப்பிடும். ஸோ நம்மளோட மைண்டும் அப்படி தான். ஸோ இன்வெஸ்டிங்கில் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ, உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 5% ஒதுக்கி வைங்க. இது விளையாட்டு மணி, இதை வச்சு நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ நான் ட்ரேடிங் போடுவேன், அது லூஸ் ஆகும். ஸோ பட் அந்த அமௌண்ட்டு தான் இருக்கணும். இதில் லூஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் போடுறேன்னு சொல்லி உங்களுடைய நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கை வைக்கக்கூடாது. ஸோ இது ஒன்று வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இது ஒரு 2 தடவை சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் வேறு ஒதுக்கி வச்சுருக்கிற லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இதில் போடுவாங்க, அப்புறம் மொத்தமாக போயிடும். ஸோ இந்த ஒரு டிசிப்ளினை இன்கல்கேட் பண்ணிக்கிட்டு இது பண்ணாமல் இருந்தாலே ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். மேம், இப்போது நம்ம இன்ஃபர்மேஷன் பற்றி நிறைய பார்த்தோம் மேம். ஃபண்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் ரிலேட்டடாக. அதே மாதிரி இப்போ அதிகமாக வர இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஓ ரிலேட்டடாக அண்ட் NFO ரிலேட்டடாக. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஐபிஓ நான் மிஸ் பண்ணிவிடணும், ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிவிடணும், இந்த NFOவில் நான் வந்து கம்மியான வேல்யூவில் வாங்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸும் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது?
ஸோ இது வந்து இன்வெஸ்டர் பிஹேவியரில் ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அது வந்து ஐபிஓக்கும் என்எஃப்ஓக்கும் அவசியமே இல்லை மக்களுக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ ஐபிஓ பொறுத்த மட்டும் இன்றைக்கி வர ஐபிஓஸ்லாம் முன்னாடிலாம் வந்து கம்பெனிஸ் பணம் ரைஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க, கம்பெனியில் போட்டு இன்னும் நிறைய ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு. இப்போ அப்படி கிடையாது, ஏற்கனவே பணம் போட்டவங்க தான் விற்கிறதுக்கு வராங்க ஐபிஓவில். ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி ஐபிஓ இஸ் ஆஃபர் ஃபார் சேல். ஏதோ ஸ்மால் அமௌண்ட்டு தான் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேல் வரும்போதே ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டியோ ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டோ பணம் போட்டு எடுக்க பார்க்குறாங்க. வெளியே வர சொல்ல அவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் தானே அவங்க வெளில வர பார்ப்பாங்க, ஹையஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடைக்குதோ அது. ஸோ அந்த ஹையஸ்ட் ப்ரைஸில் அவங்க வெளியே வரும்போது அப்போ அதுக்கு மேலே லாபம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் இப்போ நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அப்படிங்கிற கேள்வியை தான் நீங்கள் உங்களை கேட்டுக்கணும். ஸோ மார்க்கெட்டில் உள்ளே வந்து கரெக்டான அப்புறம் எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஐபிஓஸில் வந்திருக்கு என்டர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்டாக்ஸை. அது பொறுத்து இருந்து நம்ம என்டர் பண்ணோன்னா நம்மளுடைய லாபம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் பண்ணோன்னா எப்போதுமே பையர் இஸ் நாட் அட் அ அப்பர் ஹேண்ட், செல்லருக்கு தான் ஐபிஓவில் பெஸ்ட்டு ப்ரைஸு கிடைக்குங்கிற கான்செப்சுவலி அப்படி தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஐபிஓஸ் கடந்த நான் பார்த்த 20 வருட காலத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ டெம்பரரியாக மேலே போகும், அதுக்கப்புறம் டமால்னு விழுந்துடும். கடைசியாக விட்டு இருக்கிறவங்கலாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் அதில் இருந்து லாஸை பார்ப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணலை என்னை பொறுத்த வரையும். உங்களுக்கு கம்பெனி ரொம்ப தெரிஞ்சு இல்லை பிடிச்சி யூ கேன் ஹேண்டில் இட் அப்படின்னு நினச்சிங்கனால் வழியாக யூ கேன் அவாய்ட். என்எஃப்ஓ இஸ் ஈவன் ஃபன்னி. என்எஃப்ஓவில் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவே இல்லை மியூச்சுவல் ஃபண்டில். அவங்க இப்போ தான் உங்ககிட்டேருந்து பணம் கலெக்ட் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஃபவுண்டேஷனே இன்னும் இல்லை, நம்ம அதுக்குள்ளேயும் கட்டடத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோம். ஸோ இது போகிறதுக்கான நீடும் ரொம்ப கம்மி. பிகாஸ் ஏற்கனவே ஒரு 1500 ஸ்கீம்ஸ்க்கு மேலே மார்க்கெட்டில் இருக்குது, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இருக்கிற தீம்ஸ்லேருந்தே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ஒன்று இப்போ போகணுங்கிற அவசியம் வந்து இல்லவே இல்லை. இது 2 வருஷம் 3 வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுறதா உங்களுக்கு நீங்கள் ஒரு நியூ இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட்லி அவாய்ட் இட் இஸ் மை வியூ. மேம் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ குயிக்காக நம்ம வந்து ஒரு ரேபிட் ஃபயர் போகலாமா? போகலாமே. ஸோ ஒரு மணி மிஸ்டேக் காமனாக நடந்துகிட்ருக்கு, அது நடக்கவே கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஒன்று இது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிட்டோன்னா அடுத்த 10 ஸ்டெப்பும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஒரு வெல்த் க்ரியேஷனுக்கு ஒரே ஒரு டிப், இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட வெல்த் நல்லா க்ரியேட் ஆகும் அப்படின்னா இது ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். மந்த்லி உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சது பண்ணுங்கள். ஸோ வென் போர்ட்ஃபோலியோ டவுனாக இருக்கும்போது என்ன பண்ணணும்? போர்ட்ஃபோலியோ டவுனாக இருக்கும்போது டிவி கம்மியாக பார்க்கணும், உங்களுடைய மொபைலையும் கம்மியாக பார்க்கணும். ரெண்டாவது, இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பேர் மணி இருந்ததுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோலேயே எதில் விழுந்திருக்கோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிப். ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் வளர்க்கணுன்னா இன்றைக்கி யூ ஷுட் இன்வெஸ்ட் இன் ப்ரைம் இன்வெஸ்டர். ஐ திங்க் தட் இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் டிப். ஓகே, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம்? நான் வந்து டிசிப்ளின்டு சேவிங்ஸ் ஃபார் ஓவர் 20 இயர்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மார்க்கெட் மேலே போக சொல்ல பின்வாங்கிக்கிறது அந்த ஒரு குவாலிட்டியை நான் டெவலப் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் குரு? எனக்கு பல இன்வெஸ்ட்மெண்ட் குருஸுங்க. ஐ மீன் நம்ம பெரிய பெரிய வாரன் பஃபெட் அதெல்லாம் நான் சொல்லலாம். பட் எனக்கு பர்சனலாக இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு பிஸ்னஸ் லைனில் என்னுடைய பாஸ் ஆர்த்தி கிருஷ்ணன். ஷீ கண்டினியூஸ் டு பி அ குட் மென்டர். அவங்க தான் என்னை பொறுத்த மட்டும் மை பிக்கெஸ்ட் குரு. ஸோ காமனாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் குரு வந்து வாரன் பஃபெட். ஸோ வாரன் பஃபெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்? வாரன் பஃபெட்டோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னென்னா, ஹீ வில் கீப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சிம்பிள். அவருக்கு புரிஞ்ச பிஸ்னஸஸில் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஐ திங்க் அப்படி தான் வந்து இன்வெஸ்டிங்கிறது அப்படி தான் இருக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈஸியாக கஷ்டமா? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெரி வெரி சிம்பிள். நம்ம அதை எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி கொண்டு போகணுமோ கொண்டு போகலாம். பட் இந்த ஒரு ஸ்டெப் போகிறோம் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கும் அது ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்? ஸோ நான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பட் ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் இஸ், ஒரு மோசமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது விழுதுன்னு சொல்லிவிட்டு அது மேலே மேலே அதை பணத்தை போடுறது, அது கீழே போனால் நம்ம போட்டோன்னா அதிகமாகும்னு நினச்சிக்கிட்டு ஒரு ராங் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு த்ரோயிங் குட் மணி ஆஃப்டர் பேட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஒரு சுகர் செக்டர் ஸ்டாக்கில் பண்ணியிருந்தேன். அது ஒரு 7-8 வருஷம் ஆச்சு எனக்கு அது உணர்றதுக்கு. அதுக்கப்புறம் அதை வெளியே வந்துட்டு, பட் அந்த லேர்னிங்க்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ உங்களோட ஜேர்னிலே நீங்கள் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் லெசன்? ஸ்டேயிங் இன்வெஸ்டட் இன் த மார்க்கெட்டுங்க. டைம் இன் த மார்க்கெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
அதுக்காக டைமிங் இம்பார்ட்டண்ட்டே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பொதுவாக சொல்லுவாங்க டைம் இந்த மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டைமிங் த மார்க்கெட்னு. நான் அதில் ஸ்லைட்லி வேரி ஆகிறேன். டைம் இந்த மார்க்கெட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். பட் நம்ம குட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறணும்னா டைமிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அதுக்கு நம்ம மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் எது நல்ல டைமிங்கிறது நமக்கு புரியும். மேம், இன்றைக்கி வந்து நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸில் கலந்துக்கிட்டு உங்களோட ஜேர்னி பற்றியும் அண்ட் நிறையவே இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப தேங்க்ஸ் மாத்தங்கி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸோட பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் கேட்கும்போது எனக்கே ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்டிங் ஜேர்னியாக இருக்குது. யூனோ நடந்ததெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது it gives us ideas for what to do in the future. So thanks for that. Thank you so much.